ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு மன்னார் வைத்தியசாலை விவகாரம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றிய மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஆசாத் எம் கனிஃபா தற்போது அவசரமாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் ஒரு உருக்கமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே இருந்தால் என் உயிருக்கு என்ன ஆகுமோ என்னவோ ஒன்று தெரியாது, ஆகையால என்னை உடனடியாக வடமாகாணத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யுங்கள், என்னால் இங்கே கடமையாற்ற முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு உருக்கமான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். மன்னார் வைத்தியசாலையில் தாய் சேய் மரணங்கள் பெரிதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இவை குறித்து இந்த காணொளியில் முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன், முழுமையாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட 28 வயதினையுடைய இளம் குடும்ப பெண் பிரசவத்தின் போது தாயும் குழந்தையும் உயிரிழந்திருந்தார்கள். இத்தனைக்கும் அந்த கர்ப்பிணி இந்தியாவிற்கு சென்று மருத்துவம் பார்த்து குழந்தை பெறுபேற்றுக்காக மட்டுமே மன்னார் வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறாவாம். இந்நிலையில்தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில இவ்வாறான ஒரு மரணத்தினால அந்த மக்கள் பெரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு சென்றார்கள். ஏற்கனவே ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கின்றது, அதற்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கவில்லை. தற்போது இன்னும் 2 மரணங்கள். அப்போ அங்கே உள்ள மக்கள் ஒரு மன விரக்திக்கும் வைத்தியசாலை மீது பாரியதொரு கோபத்திற்கும் ஆளாகிறார்கள். இதனால் அங்கே மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி போராட்டமாக வெடிக்கின்றது. இந்நிலையில தான் வைத்திய அத்தியட்சகர் தனது உயிருக்கு தற்போது பாதுகாப்பில்லை, நான் இந்த வடமாகாணத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். நான் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டதில் இருந்து பல சுகாதார மேம்பாடுகள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்துவதன் மூலம் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக என்னை அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். எனினும் கடந்த 19ஆம் திகதி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு மரணம் நிகழ்ந்தது. குறித்த தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை நான் முன்னெடுத்து வந்தேன். எனினும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகப்பேற்று விடுதிக்குள்ள புகுந்த கும்பல் பிரசவ அறைக்குள்ள நுழைந்து மருத்துவமனையின் சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்தி இருக்குது. நான் அந்த நிலைமை குறித்து விசாரிக்க வருகை தந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வைத்தியசாலைக்குள்ள காவல்துறை அதிகாரிகளின் உதவியை நாடினான். எனினும் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து சரமாரியாக தாக்க முயன்றார்கள். அவர்கள் என்னை கொலையாளி என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். சிலர் என்னை தாக்குவதற்கு கூட முயற்சி செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் திகதி புதன்கிழமையன்று மாவட்ட செயலாளர், வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், மத்திய சுகாதார அமைச்சின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களுடன் மேற்கண்ட மரணம் தொடர்பாக சுகாதார அமைச்சகம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தோம். இதற்கிடையில் அன்றைய தினம் மாலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நுழைவாயிலை முற்றுகையிட்ட ஒரு பெரிய கூட்டம் அங்கு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவுக்குள்ள நுழைந்து அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலாளர், வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் என்னை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். நான் எனது குடியிருப்பிலிருந்து 355 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பயணிப்பதால் இது எனக்கு கடுமையான உயிராபத்து எச்சரிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தோடு எனக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் எனக்கு எதிரான போலியான பிரச்சாரங்கள், கிளர்ச்சிகள், அமைதியின்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே எனக்கு வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற பணிச்சூழல் இல்லை. தயவு செய்து எனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக என்னை அவசரமாக வடமாகாணத்திற்கு வெளியே மாற்ற நடவடிக்கை எடுக்கவும். எனக்கு எதிராக விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஏற்கனவே ஒரு குழந்தை பிரசவித்த பெண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அதிக இரத்த போக்கு நிகழ்ந்து அந்த பெண் உயிரிழந்திருந்தார். தற்போது குழந்தை பிரசவித்த நிலையில தாய் சேய் மரணமடைந்திருக்கின்றது. மன்னார் மாவட்ட மக்களிடையே வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் மீது பெரும் ஒரு மனக்கசிவை ஏற்படுத்தி இருந்தது. நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஆகையால் இனி வைத்தியசாலையில் இப்படியான மரணங்களோ அசம்பாவிதங்களோ நிகழக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அங்கே இருந்த மக்கள் அவ்வாறான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு
தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோஷங்களை எல்லாம் எழுப்பினார்கள். உண்மையிலேயே யார் தவறு செய்தாரோ அவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும். 10 மாதம் தனது குழந்தையை சுமந்த தாயும் இல்லை, அந்த சுமக்கப்பட்ட குழந்தையும் தற்போது உலகத்திலே இல்லை. எவ்வளவு பாரியதொரு இழப்பு அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாது. இனி மன்னார் வைத்தியசாலைக்கு செல்லுவதற்கு பல கர்ப்பிணிகள் அச்சம் கொள்ளுவார்கள். நாளைக்கும் எங்களுக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்படும், நாங்கள் சுமக்கின்ற குழந்தைக்கும் நாளைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படலாம் என்று அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படலாம். ஆகையால இந்த பிரச்சனைகளுக்கு நீதியான நேர்மையான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு சரியானவர்களுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இறந்த பின்னாவதும் அவர்களுக்கு ஒரு உரிய நீதி இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டும். அந்த நிகழ்ந்த மரணத்திற்கு சரியான ஒரு நீதி கிடைத்தால்தான் வைத்தியசாலை மீதும் அங்குள்ள வைத்தியர்கள் மீதும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்ற ஒரு சிறிது நம்பிக்கையோடு அவர்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு செல்லுவார்கள். இல்லையென்றால் அச்சப்பட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம், வீட்டில் இருந்தாவது இறந்து போவோம், அப்படி ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு தோன்றும். ஆகையால் சரியான நீதியான நியாயமான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு நீதியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்.